السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ரியாது சாலிஹீன் பாடம் 197. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 197ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஹக்குல் ஜாரி வல் வசியத்தி பிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 197ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அதில் முதலாவது, அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து சமையுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அது என்னன்னா, அபூதரே, நீங்கள் ஒரு குழம்பை நீங்கள் சமைக்கும் பொழுது, ஏதாவது ஒரு மீன் குழம்போ கறி குழம்போ அந்த ஆணத்தை நீங்கள் சமைக்கும் பொழுது நீங்கள் அதில் தண்ணீரை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தண்ணீரை அதிகப்படுத்தி அதை உங்கள் அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து சமைத்து அதை கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இன்னொரு ரிவாயத்துல சொல்லும் பொழுது, அதை தண்ணீரை சேர்த்து அதிலே அதை நீங்கள் சேர்த்து சமைத்து அவரிடத்தில் கவனித்து கொடுங்கள். இன்னும் அதில் நல்லதை நீங்கள் கொடுங்கள். அதில் எது நல்லதாக இருக்கும், அந்த குழம்புலேயே எது நல்லதாக, எது நல்ல ஒரு பகுதியாக இருக்கின்றதோ அந்த பகுதியை, சிறந்த பகுதியை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொன்ன இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸில் நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அதனால்தான் அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து சமையுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக, அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு. இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு 3 முறை சொல்லுவாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் முஃமினாக ஆக மாட்டான், அவன் உண்மை முஃமின் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு 3 முறை சொல்லுவாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்பாங்க, ஏன் யாரை யாரை யார சொல்லலாம் நீங்க சொல்றீங்க, யார் உண்மையான முஃமினாக மாட்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எவனது தீங்கை கண்டு அண்டை வீட்டார் பயப்படுகிறார்களோ அவன்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். பக்கத்து வீட்டுக்காரனுடைய தீங்கை கண்டு அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டார் பயப்படுகிறார், நிம்மதி பெறல, அவரு எப்போதுமே பயந்துகிட்டே இருக்கிறான்னு சொன்னா அவன் உண்மை முஃமின் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மற்றொரு ரிவாயத்துல சொல்லும் பொழுது, அண்டை வீட்டாருடைய எவனது தீங்கை கண்டு அண்டை வீட்டார் பயப்படுகிறார்களோ அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ரிவாயத்துல சொன்னாங்க. இந்த 2 செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ
இதன் காரணமாக தான் அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அண்டை வீட்டாரை கவனிக்காதவன், அண்டை வீட்டாருக்கு தீங்கு தருபவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்ற கருத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. மூன்றாவது ஹதீஸாக, கேவலமாக கருதி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமான பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அந்த முஸ்லிமான பெண்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அண்டை வீட்டாரான ஒரு பெண் தன்னுடைய அண்டை வீட்டார் பெண்ணை எந்த விதத்திலேயும் கேவலமாக நினைத்து விட வேண்டாம். அது ஒரு ஆட்டினுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த குழம்பாக இருந்தாலும் சரியே, அவளை எந்த விதத்திலேயும் கேவலமாக இழிவாக நீங்கள் கருதி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது அமைகின்றது. அப்போ எந்த விதத்திலேயும் அண்டை வீட்டாரை நீங்கள் கேவலமா எண்ணிராதீங்க. அவர்களை நீங்கள் மேலோங்கியே நீங்கள் பாருங்கள். அவர்கள் மீது நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள். அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஒரு ஹதீஸ் தான் இந்த மூன்றாவது ஒரு ஹதீஸாக இங்கு சொல்லப்படுது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 304வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய அந்த வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 304வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால், வான் அபீ தர்ரின் ரதியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? யா அபாதரின், ஓ அபூதரே, இதா தொபகத மரகத்தன், நீங்கள் ஒரு குழம்பை, ஒரு ஆணம், இப்போ மரக்கத்துன்னு சொன்னா குழம்பு, என்ன குழம்பு சமைப்போமா இல்லையா, கறி குழம்பு, எதா ஒரு குழம்பு எதா இருந்தாலும் சரி, அந்த ஆணம், அந்த குழம்பினை நீங்கள் சமைத்தால், ஒரு குழம்பினை நீங்கள் சமைத்தால், ஃபஅக்ஸிர் மாஅஹா, அதன் தண்ணீரை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அதிகப்படுத்தி வதஅஹத் ஜீரானக், உங்களுடைய அண்டை வீட்டாரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவே, நீங்க உங்க வீட்டில் ஒரு குழம்பை நீங்க சமைக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க தயார்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழம்பை கட்டியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மட்டும் போதுமான அளவிற்கு வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கூடுதலாக அதனுடைய தண்ணீரை நீங்க அதிகப்படுத்துங்க. அப்போ கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அந்த குழம்பை நீங்கள் அதிகமான குழம்பாக, நிறைய இருக்கக்கூடிய குழம்பாக நீங்க ஆக்குங்க. ஆக்கி உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் நீங்கள் கொடுங்கள். நீங்கள் அவர்களையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சாதாரணமா அந்த வீட்டில் ஆக்கக்கூடிய குழம்பு தான், ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றும் கிடையாது. சாதாரணமான ஒரு குழம்பு, அந்த குழம்பு ஆக்குறது மூலமாக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து ஆக்கி கொடுங்கள். நீங்க அவர்களுக்கும் தண்ணீரை சேர்த்து அவர்களுக்கும் உபகாரமாக அது பயன்படும் அளவிற்கு நீங்கள் சமைத்து நீங்கள் உங்கள் உணவு உண்ணும் அந்த வகையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்போ அந்த அண்டை வீட்டாருக்கான சிறப்பு எந்த அளவிற்கு இருக்கும். அண்டை வீட்டாரை கவனித்துக் கொள்ளுதலை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு செய்தியை தான் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியை தான் இந்த ஒரு ஹதீஸாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதையும் நமக்கு சொல்றாங்க. அப்போ இது ஒரு அசலான ரிவாயத்து. மற்றொரு ரிவாயத்துல இதே மாதிரி செய்தி தான், கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த செய்தி இங்கே சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின் லஹு, அந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது. அன் அபீதரின், அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் கால, அந்த அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்ன ஹலீலி, நிச்சயமாக என்னுடைய நண்பராகிறவர், என்னுடைய தோழராகிறவர், அவுசானி, எனக்கு உபதேசம் செய்தார்கள். இப்போ ஹலீலின்னு சொல்றதுனா யாரை சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றாங்க. என்னுடைய நேசரான, என்னுடைய நண்பரான, தோழரான கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம்? இதா தொபஹ்த மரகன், ஒரு குழம்பினை நீ சமைத்தால், ஃபஅக்ஸிர் மாஹு, அதன் தண்ணீரை நீ அதிகப்படுத்துவீராக. சும்ம பிறகு உந்துரு பைத்தின் மின் ஜீரானிக். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன நுஸ்காப்பல, இந்த உந்துருக்கும் இந்த பைத்தின் என்பதற்கும் இடையில அகில என்ற ஒரு வார்த்தை வரும். அப்போ அகில பைத்தின், உந்துர் அகில பைத்தின் மின் ஜீரானிக் என்பதாக வரணும். அப்போதான் அர்த்தம் கரெக்டா பொருந்தும். பாருங்க, உன்னுடைய அண்டை வீட்டாரிலிருந்தும் வீட்டில் உள்ளவர்களை நீ கவனித்துக்கொள். உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கொடுக்கக்கூடிய, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் அந்த தண்ணீரை அதிகப்படுத்தி அந்த குழம்பை நீ சமைத்து அவர்களுக்கும் நீ கொடுத்து வழங்கு, அவர்களையும் நீ கவனித்துக்கொள். இன்னும் சொல்றாங்க, ஃபஅஸ்பிஹும் மின்ஹா, எனவே அதிலிருந்து அவர்களை அடையச் செய். இப்போ அடைய செய்ய தான் அந்த அசுபகுமுடைய ரியல் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல ஊற்றி கொடு என்ற அர்த்தம் வச்சுதான் கரெக்டா இருக்கும். அப்ப அந்த குழம்பிலிருந்து நீ அவர்களுக்கு ஊற்றி கொடு, பிமஅரூஃபின், நல்லதாக, நல்லதை கொண்டு நீ இந்த குழம்புல இருந்து நீ ஊற்றி கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு குழம்பை நீ சமைத்தன்னு சொன்னா அதில் அதிகமான தண்ணீரை ஊற்றி உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் பருகச் செய்யும் அளவிற்கு நீங்கள் அந்த குழம்பை ஆக்கிக் கொள்ளுங்கள். அது மட்டும் கிடையாது, அந்த குழம்பு ஆக்கி அதில் எது நல்லதா இருக்கிறோ, அந்த குழம்புல என்ன நல்லது இருக்கு? எல்லாம் ஒரே சட்டியில் ஆக்குனது தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, நல்லது எதுனா அந்த குழம்புல நல்ல வெந்த கறி எது. சில கறிகள், அங்கு போடக்கூடிய இறைச்சிகள், சில இறைச்சிகள் நல்ல வெந்திருக்கும், சில இறைச்சிகள் கொஞ்சம் கம்மியாக தான் வெந்திருக்கும். அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நல்ல வெந்த இறைச்சியாக, எலும்பாக போடாமல் கறி இருக்கக்கூடிய, இறைச்சிகள் இருக்கக்கூடிய அந்த நல்ல கறி, அந்த கறியாக எடுத்து அப்படி நல்லதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். நீங்க கூட சாதாரணமாக வெந்ததை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் அண்டை வீட்டாருக்கு சிறப்புக்குரியதாக நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா செய்தியை தான் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தராங்க. இப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய கருத்து. இப்போ இந்த ஹதீஸானது இந்த அண்டை வீட்டாருக்கான இந்த பாடத்தின் கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு ரிவாயத்திலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, உங்களுடைய அண்டை வீட்டாரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க மட்டும் சாப்பிடாதீங்க, நீங்க மட்டும் நல்ல குழம்பை சாப்பிடாதீங்க, நல்ல வெந்த குழம்பை, நல்ல வெந்து இருக்கக்கூடிய அந்த இறைச்சினை அண்டை வீட்டாரை கொடுத்துட்டு நீங்கள் சாதாரணமானதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ ரொம்ப ஹைரான அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அதுதான் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். அந்த அளவிற்கு அண்டை வீட்டாரை கவனித்துக் கொள்ளுதல் என்பது இஸ்லாத்தில் சிறந்த விஷயமாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது 304வது ஹதீஸ்.
அடுத்தபடியாக 305வது ஹதீஸை பற்றி நம்ம பேசுவோம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்த்தால், வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யுமினு அவர் முக்மினாக மாட்டார், அவர் ஈமான் கொண்டவராக அவராக மாட்டார். வல்லாஹி லா யுமினு, இன்னும் அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் முக்மினாக ஆக மாட்டார். வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் முக்மினாக ஆக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்றாங்க. சொன்ன உடனே கீழ கேட்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே யார் யா ரசூலல்லாஹ், யாரை நீங்கள் சொல்றீங்க? அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் முக்மீனாக மாட்டார், அவர் முக்மீன் அல்ல என்று 3 முறை சொல்றீங்களே, அவ்வளவு கடுமையாக, அப்படிப்பட்ட அந்த நபர் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. கேட்கப்பட்ட உடனே கால, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி, ஒருவன், எத்தகையவன் என்று சொன்னால், லா யமனு ஜாருஹு, அவனுடைய அண்டை வீட்டார் நிம்மதி பெற மாட்டார், பவாயகஹு, அவனுடைய தீங்குகளால் அவனுடைய அண்டை வீட்டார் நிம்மதி பெற மாட்டார்களே, அத்தகைய ஒருவன்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நிம்மதி பெற மாட்டாங்கன்னா, ஒருத்தவன் இருக்கக்கூடிய அந்த தீங்கை பார்த்து அண்டை வீட்டார்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய அண்டை வீட்டார் ஒருத்தர் இருக்கிறாங்க, அண்டை வீட்டார் இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் நம்மை கண்டு பயப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. எப்படி, இவர் ரொம்ப மோசமானவராச்சே, இவர் இந்த உலகத்துக்கு நல்லதே நாட மாட்டாரே, இவர் என்ன எப்போ பண்ணுவாருன்னு தெரியாதே, திடீர்னு நம்மளை அடிச்சாலும் அடிச்சிருவாரு, திடீர்னு நம்மள்ட்ட கோவப்படுவாரு, திடீர்னு நம்மளுடைய சொத்துக்களை அபகரிக்க கூட துணிவாரு. அப்போ இது மாதிரி அநீதமான காரியங்கள், இப்படி குணமற்ற காரியங்கள் எல்லாம் இவர் செய்யக்கூடியவராக இருப்பாரே அப்படின்னு சொல்லி அண்டை வீட்டார்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த ஒருவன் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒருவன் முஃமினாக ஆக மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நிம்மதி பெறலன்னு சொன்னா உண்மையான முஃமினே கிடையாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவு ஷித்தத்தாக, அவ்வளவு கடுமையாக சொன்ன ஒரு வார்த்தை, சும்மா கிடையாது. அப்போ நம்மளுடைய அண்டை வீட்டார் நம்மை கொண்டு நிம்மதி பெறுபவராக ஆகணும். இவர் நல்லவர், இவரால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது, இவர் நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருப்பார், நம்ம வீட்டை கவனித்து கொள்ளக்கூடியவராக இருப்பார், நம்மளுடைய வீட்டினுடைய அக்கறை எடுத்து கொள்ளக்கூடியவராக இருப்பார், அதனால் இவர் நல்ல மனிதர் தான், இவர் வீட்டு பக்கத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் என்று எந்த அண்டை வீட்டார் சொல்கிறாரோ அப்பொழுதுதான் அவன் முஃமின் என்று இதன் மூலமாக நமக்கு கருத்து விளங்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லி தந்தாங்க இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. இப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து. இதில் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கான மற்றொரு ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தியை சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின் முஸ்லிமின், முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கான மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, லா யதுகுலுல் ஜன்னத, சுவனத்தில் நுழைய மாட்டான், மல்லா யஅமனு ஜாருஹு பவாயகஹு, அவனுடைய தீங்குகளால் எவனது அண்டை வீட்டார் நிம்மதி பெற மாட்டாரோ அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ மேலுள்ள ரிவாயத்தில் அவன் உண்மையான முஃமின் கிடையாது, அவன் முஃமின் ஆக மாட்டான் என்று, ஈமான் கொண்டவராக மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்னாங்க. இங்கே அவன் சுவனத்திலே நுழைய மாட்டான், அப்போ அவனுக்கு நரகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு, இந்த சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான். இப்போ யாரு தன்னுடைய அண்டை வீட்டாரை துன்புறுத்தி
அவரை நிம்மதி பெறச் செய்யலையோ அவருக்கு சுவனமே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்றது எதற்காக? நாளை சுவனத்தை அடைவதற்காக. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த அமல்கள் இபாதத்துக்கெல்லாம் நம்ம ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சுவனத்தை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் ஒருத்தன் தொழுதுகிட்டே இருக்கிறான், ஒருத்தன் திக்ரு செய்யறான், எவ்வளவோ அமல் செய்யறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அமல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னுடைய அண்டை வீட்டாரை நீ எப்படி கவனித்துக் கொண்டாய், உன்னுடைய அண்டை வீட்டார்கள் உன்னை கொண்டு நிம்மதி பெற்றார்களா என்ற ஒரு கேள்வியையும் அல்லாஹு தஆலா வைப்பான். அப்போ அதையும் அல்லாஹு தஆலா கவனித்துதான் சுவனத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ரிவாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப பாருங்க, இதுல சொல்லப்பட்ட இந்த பவாயக்குன்னு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா, அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. அல் பவாயகு, பவாயக் ஆகிறது அல் கவாயில். கவாயில்னா மோசடி, மோசமான செயல்கள் என்று அர்த்தம். மஷ்ரூருனா தீங்குகள், தீங்கானவைகள். அப்போ தீங்கானது, மோசமான செயல்கள், தொந்தரவுகள் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் பவாயக் வரக்கூடியதாக, பவாயக் என்ற வார்த்தை அர்த்தமாக வரக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த 306வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 306வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்றால் வான்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. பதஹூரி லமீர் இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக தான் இருக்கு. கால, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். என்ன செய்தி அது? யா நிசா அல் முஸ்லிமாத்தி, ஓ முஸ்லிமான பெண்களே, லா தஹகீரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா, லா தஹகீரன்ன அவள் இழிவாக கருத வேண்டாம், ஜாரத்துன் லிஜாரத்திஹா அண்டை வீட்டாரான அந்த பெண் அவளுடைய அண்டை வீட்டாரை கீழ்த்தனமாக மட்டமான முறையில் அவர் கருத வேண்டாம். வலவ் ஃபிர்ஸின ஷாத்தின், அது ஆட்டினுடைய கால் குழம்பாக இருந்தாலும் சரியே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அண்டை வீட்டார் ஒரு பெண் அவளுடைய அண்டை வீட்டாரை, தன்னுடைய அண்டை வீட்டார் பெண்ணை கேவலமாக எண்ணிவிடாதீர்கள். அது ஒரு கால் குழம்பு, அதாவது ஒரு ஆட்டினுடைய அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு இருக்குதா இல்லையா, அந்த குழம்பு, அந்த குழம்பாக இருந்தாலும் சரியே, அதுவாக இருந்தாலும் கூட அவளை நீங்கள் எந்த ஒரு விதத்திலேயும் கேவலமாக இழிவாக நீங்கள் கருதிவிடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சிறிய பொருளாக இருக்கிறதே, இதை பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாமா என்று எந்த பொருளையும் இழிவாக கருதி விடாதீங்க. எது இருந்தாலும் அது ஆட்டுக்கால் குழம்பாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஒரு செய்தியை தான் சொல்லித்தராங்க இந்த ஹதீஸில். அப்போ இன்றைய பாடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த 304வது ஹதீஸும் இந்த 305வது ஹதீஸும் இந்த 306வது ஹதீஸும் என்று 3 ஹதீஸுகளை பற்றியும் அதனுடைய தர்ஜிமாக்கள், அதனுடைய தஃப்சீர்கள், அதில் சொல்லப்பட்ட விளக்கங்கள் அனைத்தையும் பற்றி முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 307வது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றி, அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.